கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோவின் அமெரிக்க விசாவை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ரத்து செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொலம்பியாவின் முதல் இடதுசாரி ஜனாதிபதியான பெட்ரோ சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக தயாரான நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தனது விசாவை ரத்து செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து நிதி அமைச்சர் ஜெர்மன் அபிலா தொடர்புடைய கூட்டங்களில் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் சட்டவிரோத புலம்பெயர் மக்களுடன் புறப்பட்ட 2 அமெரிக்க ராணுவ விமானங்களை தரையிறங்க கொலம்பியா மறுத்துவிட்ட சம்பவம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கோபம் கொள்ள வைத்தது. இதன்பின் கொலம்பிய அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக தீர்க்கமான பழிவாங்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியிருந்தார். இந்த நிலையிலேயே கொலம்பிய ஜனாதிபதியின் அமெரிக்க விசாவை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. இதனிடையே நடந்து முடிந்த அமைச்சர்கள் குழுவின் கூட்டத்தின் போது பேசிய ஜனாதிபதி பெட்ரோ, கண்டிப்பாக என விசா தேவையில்லை. டொனால்ட் ட்ரம்பை நான் பலமுறை பார்த்திருக்கின்றேன். அமெரிக்கா செல்லாத நிலையில் நான் வேறு வேலைகளில் கவனம் செலுத்த இருக்கின்றேன் என பெட்ரோ குறிப்பிட்டுள்ளார். கொலம்பிய மக்கள் 160 பேர்களை கைகால்களில் விலங்கிட்டு டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அனுப்பி வைத்ததை கடுமையாக கண்டித்த ஜனாதிபதி பெட்ரோ 2 அமெரிக்க ராணுவ விமானங்களை தரையிறங்கவும் அனுமதி மறுத்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் தற்போதைய பிரதமர் மார்க் கார்னி சார்ந்த லிபரல் கட்சிக்கு அதிக ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனடாவில் அடுத்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போவது யார் என கேள்வி எழுந்துள்ளது. இதற்காக வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இந்த வாக்கெடுப்பில் கனடாவின் தற்போதைய பிரதமரான மார்க் கார்னி சார்ந்த லிபரல் கட்சிக்கு மக்களிடையே 43.7% ஆதரவு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு 36.3% கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே நிலை தேர்தலிலும் எதிரொலிக்குமானால் மார்க் கார்னியின் லிபரல் கட்சி தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக தெரிவித்து சேனாவை ஆபத்தான நாடாக கனடா அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தலையீடு, சைபர் நடவடிக்கைகள் மற்றும் ஆர்டிக் பிராந்தியத்தில் மூலோபாய அபிலாசைகளை மேற்கோள் காட்டி சீனாவை நாட்டின் முதன்மையான தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அடையாளம் கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடாவின் கூட்டாட்சி தேர்தல் பிரசாரம் 2 வாரத்தில் உள்ள நிலையில் கனடா சேனா உறவுகள் குறித்த பிரதமர் மார்க் கார்னியின் நேரடி அறிக்கை இதுவாகும். மேலும் தொலைக்காட்சி வேட்பாளர் விவாதத்தின் போது கனடாவுக்கு மிகப்பெரிய புவிசார் அரசியல் அச்சுறுத்தல் என்னவென்று வினவிய போது அது சீனாதான் என்று கார்னி நேரடியாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 2035ஆம் ஆண்டுக்குள் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தேவையில்லை என்றும் அதனை AI தொழில்நுட்பமே கவனித்துக் கொள்ளும் என்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் தெரிவித்துள்ளார். அண்மையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்காலத்தில் சிறந்த மருத்துவ ஆலோசனையும் சிறந்த கல்வியும் AI தொழில்நுட்பம் மூலம் இலவசமாக அல்லது மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல மருத்துவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொழில் முற்றிலும் காணாமல் போய்விடும் என்றும் கூறினார். மேலும் அடுத்த 10 ஆண்டுகளில் AI தொழில்நுட்பம் சிறந்த மருத்துவ ஆலோசனைகளை வழங்கும் வகையில் மேம்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒவ்வொரு மனிதருக்கும் சிறந்த கல்வி இலவசமாக கிடைக்கும் என்றும் அவர் தனது நம்பிக்கையை பதிவு செய்தார். அதே நேரத்தில் தொழிற்சாலைகள், கட்டிட வேலைகள், ஹோட்டல் துறை, விவசாயம் உள்ளிட்ட பல துறைகளில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்றும் வேலை இழப்பு வந்தாலும் வறுமை ஏற்படாது என்றும் பில் கேட்ஸ் கூறினார். குறைந்த நேர வேலை மற்றும் அதிக சம்பளம், மன நிம்மதி, அதிக ஓய்வு கிடைக்கும் என்றும் மனித குலத்துக்கு AI ஒரு வரப்பிரசாதமாக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அனைத்து வேலைகளையும் மாற்றிவிட முடியாது என்றும் மனோ தத்துவர்கள், கலைஞர்கள் உள்ளிட்ட சில தொழில்களை மாற்ற முடியாது என்றும் பில் கேட்ஸ் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பை தவிர்க்க சீன நிறுவனங்கள் தென்கொரியாவின் பெயரில் தங்கள் பொருட்களை அமெரிக்காவிற்கு அனுப்புவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க பொருட்கள் மீது பல்வேறு நாடுகள் அதிக வரி விதிப்பதாகவும் அதற்கு பதிலடியாக அந்தந்த நாடுகளிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். அதன்படி இந்தியா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீது வரி விதிப்பை நடைமுறைப்படுத்தினார்.
இதை அடுத்து பதிலடியாக சீனாவும் அமெரிக்கா மீதான வரியை உயர்த்தியது. மேலும் அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங்கிடம் இருந்து விமானங்கள் வாங்க சீன விமான நிறுவனங்களுக்கு சீனா தடை விதித்தது. அதனைத் தொடர்ந்து சீன பொருட்களுக்கான வரியை 245% டொனால்ட் ட்ரம்ப் உயர்த்தினார். இவ்வாறு இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போர் தீவிரமடைந்தது. இந்த நிலையில் கூடுதல் வரி விதிப்பை தவிர்க்க சீன நிறுவனங்கள் தென்கொரியா பெயரில் தங்கள் பொருட்களை அனுப்புவதை தென்கொரியா சுங்க அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். சீனாவில் தயாரிக்கப்படும் நிறுவனங்களை தென்கொரியாவிற்கு அனுப்பி அங்கிருந்து மேட் இன் கொரியா என்ற பெயரில் அமெரிக்காவிற்கு அனுப்புவதை தென்கொரியா சுங்க அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் $20.81 மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் வேறு நாட்டில் தயாரித்து மேட் இன் கொரியா என பெயர் இடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதில் 97% பொருட்கள் அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கொரியா சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் கடந்த மார்ச் மாதம் $13.6 மில்லியன் மதிப்பிலான கண்காணிப்பு கேமராக்கள் சீனாவில் இருந்து தென்கொரியாவிற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து மேட் இன் கொரியா என பெயரிடப்பட்டு அமெரிக்காவிற்குள் அனுப்பப்பட்டுள்ளது. வத்திக்கானில் 21ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த புனித பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களும் இளமை காலத்தில் காதல் வலையில் விழுந்துள்ள சுவாரஸ்யமான தகவல் தற்போது வெளிவந்துள்ளது. அர்ஜென்டினாவில் பிறந்த ஜோர்ஜ் மாரியோ பெர்கோக்லியோ என்ற பெயர் கொண்ட பாப்பரசர் தனது 12வது வயதில் அமெலியா டாமோண்டே என்பவருக்கு காதல் கடிதம் கொடுத்துள்ளார். அந்த கடிதத்தில் உன்னை திருமணம் செய்யவில்லை என்றால் பாதிரியாக செல்வேன் என தெரிவித்துள்ளார். அந்த காதல் நிராகரிப்பு அவரின் எதிர்காலத்தையும் அமைத்துவிட்டது. இது தொடர்பாக பல ஆண்டுகள் கழித்து ஏபி செய்தி நிறுவனத்துக்கு அமெலியா டாமோண்டே அளித்த நேர்காணலில் பெர்கோக்லியோ அளித்த கடிதத்தை நினைவு கூர்ந்தார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், அவர் எழுதிய கடிதம் எப்போதும் எனக்கு நினைவிருக்கின்றது. ஒரு காகிதத்தில் வெண்மை நிற வீட்டை வரைந்திருந்தார். அதன் மேற்கூரை சிவப்பு நிறத்தில் இருந்தது. எதிர்காலத்தில் நம் திருமணத்திற்கு பிறகு உனக்காக நான் வாங்கப் போகும் வீடு இது என அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. நான் உன்னை திருமணம் செய்யவில்லை என்றால் பாதிரியாகச் சென்று விடுவேன் எனவும் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இது குழந்தைத்தனமான செயல்கள், அதற்கு மேல் வேறொன்றுமில்லை என பிற்காலத்தில் அளித்த நேர்காணலில் டாமோண்டே பகிர்ந்து கொண்டார். அந்த வயதில் என்னுடைய பெற்றோர் மிகவும் கண்டிப்புடன் இருந்தனர். அதனால் அக்கடிதம் பிற்காலத்தில் கவனிக்கப்படாமலேயே போனது என குறிப்பிட்டார். ஒரு பையனிடம் இருந்து உனக்கு கடிதம் வருகின்றதா என ஆவேசத்துடன் பேசி என்னை பள்ளிக்கு அழைத்துச் சென்று விட்டார் என் தாய். அதன் பிறகு நாங்கள் இருவரும் சந்திக்காதபடி என் தாய் என்னை விலக்கியே வைத்திருந்தார் என டாமோண்டே நினைவுகளை பகிர்ந்தார். நீண்ட காலத்துக்கு பிறகு பெர்கோக்லியோ பெம்பிரில்லர் சாலையிலிருந்து விலக்கி சென்றது. மறுபுறம் அமெலியா டாமோண்டேவுக்கு திருமணம் நடைபெற்றது. அதன் பிறகு அமெலியா டாமோண்டே மீண்டும் அவரை தொடர்பு கொள்ள நினைக்கவில்லை. உக்ரைனுடன் நேரடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. 2022 தொடங்கிய உக்ரைன் ரஷ்யா போர் 4 ஆண்டுகளை கடந்தும் நீடித்து வருகின்றது. இரு நாடுகளுக்கிடையேயும் போர் நிறுத்தம் ஏற்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சிகளில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்த நிலையில் உக்ரைனுடன் நேரடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு தயார் என ரஷ்ய அதிபர் புடின் முதல் முறையாக அறிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி 30 மணி நேர போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நேற்று இந்த போர் நிறுத்தம் முடிவடைந்த நிலையில் போர் நிறுத்தத்தை நீடிக்க உக்ரைன் அழைப்பு விடுத்தது. குறைந்தபட்சம் பொதுமக்கள் வசிக்கும் இலக்குகளை தாக்கக்கூடாது என்ற தனது திட்டத்தை உக்ரைன் தொடர்கிறது. மேலும் மாஸ்கோவிடமிருந்து தெளிவான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் பேசிய ஜனாதிபதி புடின் போர் நிறுத்தம் குறித்து எங்களுக்கு நேர்மறையான அணுகுமுறையுள்ளது. எந்தவொரு அமைதி முயற்சிகளுக்கும் நாங்கள் திறந்திருக்கின்றோம். உக்ரைனும் அதற்கு விரும்புவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என பேசியுள்ளார். இதற்கிடையே அமெரிக்க, ஐரோப்பிய மற்றும் உக்ரைனிய அதிகாரிகள் அமைதி பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இந்த வாரம் லண்டனில் சந்திக்க உள்ளனர். 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரில் முதல் முறையாக உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா முன்வந்துள்ளது. மேலும் புடினின் இந்த அறிவிப்பு தொடர்பாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்துள்ளது.
ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டு வந்த $2.2 பில்லியன் நிதியுதவியை டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தினார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மாசசூசெட்ஸ் பெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் இடையிலான மோதலை மேலும் தீவிரமாக்கியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தலைவர் கருத்து தெரிவிக்கையில், நிதி உதவியை நிறுத்தியது சட்டவிரோதமானது. இது அரசாங்கத்தின் அதிகாரத்தை மீறிய செயல். எனவே இதை எதிர்த்து நாங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளோம் என்றார். அமெரிக்க ஜனாதிபதியின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட மற்ற பல்கலைக்கழகங்களின் பெயர்களும் இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் காசா போர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். யூத விரோத செயற்பாடுகள் கொண்டதாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இருக்கின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் குற்றம் சாட்டியிருந்தது. இதை தடுக்க பல்கலைக்கழக நிர்வாகங்களுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டார். இந்த நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் செயற்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாக உத்தரவுக்கு இணங்கப் போவதில்லை என ஹார்வர்ட் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு வழங்க வேண்டிய $2.2 பில்லியன் நிதியுதவியை நிறுத்தி வைத்தார். மோதல் உச்சமடைந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.